ஹலோ. ஹாய் ராகுல், நான் நாட்டோட பிரபலமான எக்ஸ்சேஞ்சில இருந்து பேசுறேன். உங்களை மாதிரி எங்களோட எக்ஸ்சேஞ்சில வர்த்தகம் செய்யும் முதலீட்டாளர்களுக்கு எங்க எக்ஸ்சேஞ்சில இருந்து நேரடியா ஒரு சலுகை இருக்கு. என்ன நேரடி சலுகையா? என்னன்னு சொல்லுங்க. நாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு தேர்ந்தெடுத்து சில முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இந்த ஆஃபரை வழங்குறோம். ஆமா, எங்களோட நிபுணர்கள் உங்க சார்பா வர்த்தகம் செய்வாங்க. ஓ அப்படியா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க வர்த்தகம் செய்யறதுக்கு முன்னாடியே மார்ஜின் பணத்தை டெபாசிட் செய்யணும். அப்புறம் எங்க ஆலோசனைக்கு ஒரு சின்ன கட்டணம் கட்டணும். அப்புறம் பாருங்க உங்களோட லாபம் எப்படி அதிகமாகுதுன்னு. சரி, விவரங்களை உடனே அனுப்பி வைங்க. நான் உங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன். என்ன விஷயம் ராகுல்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, எனக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கு. எதனால? நாட்டோட பிரபலமான வர்த்தக நிறுவனம் குறிப்பிட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஆஃபர் தந்திருக்காங்க. அதுல நான் ஒருத்தன். என்ன ஆஃபர்? எக்ஸ்சேஞ்ச் நிபுணர்கள் எனக்காக வர்த்தகம் செஞ்சு எனக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுப்பாங்க. ஏன் சார்பா மார்ஜின் மணியை கொடுத்தா மட்டும் போதும். ஒரு சின்ன ஆலோசனை கட்டணமும் செலுத்தணும். இருங்க, உங்களால உறுதியா சொல்ல முடியுமா இந்த கால் எக்ஸ்சேஞ்சில இருந்து தான் வந்திருக்குன்னு? என்னுடைய வர்த்தகத்தை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. அப்படின்னா அந்த கால் எக்ஸ்சேஞ்சில இருந்து தான் வந்திருக்கோம். ஸ்கேமர்ஸ் நம்ம அனுமதி இல்லாம நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. அப்புறம் அவங்க பெரிய ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து பேசுறதாவும் சொல்லுவாங்க. அவங்க நம்பிக்கையை ஜெயிச்சு அவங்களோட மனசை கவர்ந்து அவங்க பணத்தை பறிச்சிடுறாங்க. அப்படின்னா இது ஒரு ஸ்கேம் காலா? கண்டிப்பா. தேங்க்யூ பிரியா, நீ என்னுடைய பணத்தை காப்பாத்திட்ட. ஒழுங்குபடுத்தப்பட்ட பரிவர்த்தனைகள் ஒருபோதும் கேரண்டி ரிட்டர்ன்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, யாருக்காகவும் வர்த்தகம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சலுகைகள் வரும்போது நல்லா ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு நல்ல அறியப்பட்ட நிதி நிலையில இருந்து தான் வந்திருக்கான்னு ஆராய்ந்து பாருங்க. புத்திசாலியா இருங்க. சரியான இடத்துல முதலீடு செய்யுங்க.